Hi friends, இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பார்பிக்யூ ஸ்டைல் பண்ணி கொடுக்குறோம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இது ஒரு அரபிக் ஃபுட்டு. ஸோ துபாயிலாம் எப்படி அந்த அரபிக்ஸ் சாப்பிடுவாங்க, அந்த மிக்ஸ் கிரில் அந்த இதெல்லாம். ஸோ அதை தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்றைக்கி பண்ணி கொடுக்குறேன். பார்த்தா இயற்கைக்கே அது பிடிக்கல போல், மழை வந்துருச்சு. ஸோ ஃபயர் ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதோடைய இன்க்ரீடியன்ட்ஸ் அது எப்படி பண்ணோம், எப்படியெல்லாம் அதோடைய என்னென்ன பண்ணோம், எப்படியெல்லாம் மேரினேட் பண்ணோம், அதோடைய ப்ரொசஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வீடியோவில் வரும். கீப் த வாட்ச் த வீடியோ. தேங்க்யூ. Barbeque. ஃபஸ்ட்டு ஒரு 3 ஃப்ளேவர் வந்து மேரினேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் என்னென்னு பார்த்தா யோகர்ட் ஃப்ளேவரு. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். தயிரை என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பாக்கெட் ஓப்பன் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணும், அந்த தண்ணியே இல்லாத அளவுக்கு. அதுக்கப்புறம் தயிரோட கொஞ்சம் ஆயிலு, கொஞ்சம் குமின் பவுடர். குமின் பவுடர்னால் சீரகத்தூள் தான். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து ஏலக்காய் பவுட்ரு. ஸோ மிக்சரில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுட்ரு போட்டு நீங்கள் அடிச்சுட்டு அதை போடலாம். போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிக்கனை நல்லா கட் பண்ணிவிட்டு வாட்டர் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த யோகர்ட் மேரினேட்டில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம பார்பிக்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபயர் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த கம்பியில் இல்லை ஸ்டிக்கில் வந்து இந்த இப்படி 1 by 1 குத்த வேண்டியதான். இது வந்து யோகர்ட் ஃப்ளேவரு. ஆனியன் டொமேட்டோ எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இது ஒரு சாஸ் பண்ணலாம். ஸோ அந்த சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறது. ஸோ சேம் லைக் புளிமிளகாய்ன்னு சொல்லுவோம் நம்ம தமிழில், அதுதான். இதை வந்து நல்லா மீன்ஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டு கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் விட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்பிக்யூக்கு இது வந்து ஒரு சூட்டபுளான டிஷ்ஷு, அதனால தான். அதுக்கடுத்து பார்க்குறது ரெட் மசாலா, அதாவது சில்லி பவுடரில் பண்ணுற ரெட் மசாலா, சீஸ் தோக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே ஏலக்காய் பவுடரு, கொரியண்டர் பவுடரு, சில்லி பவுடரு. சில்லி பவுடர்னால் மிளகாய்த்தூள், கொரியண்டர் பவுடர்னால் மல்லித்தூள். இது கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கிறேன்னா. அதுக்கப்புறம் கரம் மசாலானா ஃபுல் ஹோல் கரம் மசாலா ரோஸ்ட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணுவோம். அது இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா அந்த கடையில் பாக்கெட் வாங்கிட்டு போடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் குமின் பவுடர், அதாவது சீரகத்தூள். அதுக்கப்புறம் ஒரு பீஸ் லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சு விட வேண்டியதான், அதுக்குள்ள வாட்டர் ஃபுல்லாக வர்ற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் ஆயில், அதாவது மஸ்டர்ட் ஆயில்னால் நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் ஏரியாவில் மஸ்டர்ட் ஆயில் கிடைக்கல, அதனால் சன்ஃப்ளவர் ஆயிலை ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி பார்பிக்யூ பண்ணும்போது ஓலிவ் ஆயில் இல்லை மஸ்டர்ட் ஆயில் தான் சூட்டபுளாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா மேரினேட் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து தயிர். ஸோ நம்ம கடையில் இருக்க தயிரில் நம்ம வைக்கிற தயிர் கொஞ்சம் வாட்டராகவே இருக்கும். அதுக்காக தான் ஒரு வெள்ளை துணியில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு திக்னஸ் கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரெட் மசாலா ரெடி ஆயிரும்.
அடுத்து அடுத்து க்ரீன் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, க்ரீன்னா ஒன்றும் இல்லை, மின்ட்டு, கொரியண்டரு, க்ரீன் சில்லி இது மூணையும் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு இந்த கெட்டி தயிர் ஆட் பண்ணிவிட்டு, சால்ட் ஆட் பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். அதோட கொஞ்சம் குமின் பவுட்ரு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா க்ரீன் கலரில் மாறிடும் எல்லாமே. ஸோ இதுதான் க்ரீன் மசாலா. அதோட கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்க வேண்டியது, கொஞ்சம் கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா க்ரீன் மசாலா ரெடி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் இதோட நமக்கு 3 ஃப்ளேவர் கிடச்சிடும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபியூஷன் குசினில் ஏதாவது குக் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 ஃப்ளேவரை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து குக் பண்ணோம் அப்படின்னா அதோட இது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். ஸோ நம்ம ஃப்ளேவரை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று ஸ்பைசி, ஒன்று மிடில் ஸ்பைசி, இன்னொன்று கொஞ்சம் ஓவர் ஸ்பைசி, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சூப்பர் டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்பிக்யூ பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அவுட்டிங் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் என்ஜாய்மெண்ட் நல்லா ஃபன்னாக இருக்கும். பார்பிக்யூ பண்ணும்போது எப்போதுமே ஒரு 6 சென்டிமீட்டர் கேப்பில் தான் இருக்கணும். அப்போ தான் சிக்கன் வந்து ஃபாஸ்ட்டாக குக் ஆகாது, அந்த கலர்லாம் வராது, மெதுவாக ஸ்லோவாக குக் ஆகும். ஸோ ஸ்லோவாக குக் ஆனால் தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி இன்சைட்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். அதனால தான் 6 சென்டிமீட்டர் கேப் வைக்கணும்னு சொல்கிறது. அதே மாதிரி ஃபயர் அந்த டெம்பரேச்சர் எல்லாமே ஒரே லெவலில் இருக்கணும். அவ்வளோதாங்க, ஈஸியான ஒரு பார்பிக்யூ ரெடி ஆயிடுச்சு. அதோடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மின்ட் சட்னி, அந்த மசாலா தொக்கு ஒன்று பண்ணியிருக்கோம், ஆனியன் டொமேட்டோ ரோஸ்ட் பண்ணது, அதோட டொமேட்டோ கெச்சப் வேறு இருக்குது. இது மூணையும் வச்சு ஒரு கமிங்ஸாக ரெடி பண்ணி இந்த ரோஸ்ட்டு சிக்கனுக்கு வந்து ஒரு சூப்பர் டிஷ் இது. ஸோ சாட்டர்டே சண்டே ஃப்ரீ டயத்தில் இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணி அவுட்டிங்கில் போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. பாதியில்